ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12வது நாளைக்கான பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? யூனிஃபார்ம் கோட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். கடகடன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 மீட்டரில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இந்த கிளாத்து. 1 மீட்டர் மிச்சமாக போதும், சரிங்களா? 1 மீட்டர் கிளாத்தில் நம்ம ஒரு கோட் வந்து தாராளமாக ஒரு 38, 40 சைஸ் வரைக்குமே நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கும் கூட உங்களோட சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை 1.5 மீட்டர் அப்படின்னு நீங்கள் அதை கூட்டிக்கோங்க. 1.25 1.5 அப்படின்னு கூட்டிக்கோங்க. இப்போது 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். 4ஆக ஏன் அப்படின்னு சொன்னால், ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதை நான் வந்து டபுளாக தான் எடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக கட் பண்ண போகிறோம். கோட்டில் அவ்வளோதான், கையில் அட்டாச் பண்ணுறது இல்லை. இப்போ நான் ஃப்ரண்ட் கட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக நீங்கள் கோட் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க, ஒன்று எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து பட்டன் மேக்கிங்காகவோ காஜா கட்டுறதுக்காகவோ நீங்கள் அதில் தனியாக நம்ம 2 இன்ச்சு மடக்கி விட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துருந்தீங்கன்னா அளவையோ இல்லைன்னா அளவு கோட்டையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹைட்டை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக தான் மடித்து போட்டிருக்கேன். ஹைட் எடுத்துக்கோங்க. நாம் இப்போ கட் பண்ண போகிறது 34 to 35 சைஸுக்கு இந்த கோட் வந்து கரெக்டாக இருக்கும். 22 ஹைட்டு வந்து நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? 22 இன்ச்சு ஹைட்டு. நான் அளவையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் விட்டுருக்கேன், சரிங்களா? 22 ஹைட்டு. ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் போதும். ஷோல்டருக்கு அரை இன்ச்சும், கீழே நம்ம மடித்து குட்டியாக மடித்து அடிப்போம், அதுக்கு மொத்தமே அரை இன்ச்சு போதும். ரெண்டையும் சேர்த்து 1 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ ஹைட்டு ஓகேவாயிடுச்சா? பாடி சுற்றளவு 34 to 35ங்கும் போது 8.5 இன்ச் வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது, நான் எப்போவுமே பேக் தான் மார்க் பண்ணுவீங்க, இதுக்கு ஃப்ரண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சு தான் வரும் 4ஆக டிவைட் பண்ணும்போது. ஆனால் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது பட்டன் ஹோல் நம்ம இதில் வைக்கணும். அப்போது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் பட்டன் ஹோல் வைப்போம் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே மடிக்க வேண்டாம் நீங்கள். நான் ரொம்ப கவனமாக சொல்கிறேன். இப்போ 8.5 இன்ச்சு விட்டுட்டேன். பட்டன் ஹோலோடு சேர்த்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு அப்படி வராது. இப்போது நம்ம பாக்ஸ் ஆக்கிட்டோமா, பாடி சுற்றளவும் போட்டு ஹைட்டும் வச்சு பாக்ஸ் பண்ணிட்டோம். இனி உங்களுடைய நெக்கையும் ஆம்ஹோலையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து 4 இன்ச் 4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே இறக்கவும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், பொறுத்து பக்கத்தில் 1.5 இன்ச்சு நான் காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வி ஷேப்பை கொடுங்க. நம்ம காலருக்கு ஒரு வி ஷேப் கொடுப்போம்ல, அதை அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணணும் இல்லையா? அதை 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 3.25 அதை மார்க் பண்ணிங்கன்னா பாடி சுற்றளவுக்கும் நம்மளுடைய ஷோல்டருக்கும் ஒரு இன்ச்சு பக்கம் தான் கேப் இருக்கும். அதில் தான் நம்ம ஆம் ரவுண்ட் வரைய வேண்டியிருக்கோம். 3.25 வரை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டரோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 மொத்தம் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நான் 7 வச்சுருக்கேன். இதில் நீங்கள் மார்க் பண்ணி ஆம் ஹோல் செட் ஆகுதான் நம்ம செக் பண்ணி தான் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கவனமாக பாருங்கள். நம்ம இது வந்து காலருங்கிறதுனால நான் உங்களுக்கு போட் நெக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு ஆம் ஹோலோட ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி நீங்கள் அந்த பாக்ஸ் போட்டுட்டு உங்களோட ஆம் ரவுண்டை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலேருந்து கீழே ஆம் ஹோல் பக்கத்தில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஸ்லோப் எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் காலர் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா, அது சுடியாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு 3/4 இன்ச்சு ஸ்லோப் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஸ்டிச் பண்ண பிறகு இப்படி தான் வரப்போகுது. அப்போ நம்ம இதை செக் பண்ணிடலாமா? இப்படி கரெக்டாக நம்ம ப்ளவுஸுக்கு செக் பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 7.25 ஆம் ரவுண்டு வருது. அப்போது அது வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? அதை 7.25 நம்மளுக்கு 7.25 இருந்தால் போதும். அப்போது நீங்கள் உயரத்தை ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7.25 அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அப்போது இந்த மார்க் தான் கரெக்ட், சரிங்களா? அப்போது இந்த மார்க்கை நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோலை நீங்கள் திரும்ப செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போது நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி சொல்கிறது, கேமரா
சம்திங் சரியில்லை போல், அந்த கட் பண்ணுறது காமிக்கவே இல்லை. நான் உங்களுக்கு அதை திரும்பவும் நான் காட்டுறேன். கட் பண்ணி முடித்த உடனே நான் அதை எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கேன். இது எப்படியோ சரிஞ்சிட்டே போயிட்டு போல். சரி, நான் இதை இப்படி கட் பண்ணியிருக்கேன்னா இனி நான் உங்களுக்கு அதை திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது நம்ம அதில் ஒரு 1.5 இன்ச்சு ஒரு டேனா மாதிரி என்ன இருக்குல்ல, இதிலேருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. இப்படி கட் பண்ணி கொண்டு வந்து ஸ்லோப் அடித்து திரும்ப ஆம்கோல் இறக்குற அதோடு நான் நிப்பாட்டியிருக்கேன். திரும்ப ஹைட்டை வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. இதில் 4 துணி இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டு வந்து 4 துணி கண்டிப்பாக வேணும். பேக்குக்கு 2 பீஸாக தான். 4 துணி எதில் சென்டரில் நீங்கள் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கோட் தச்சிருக்கவே மாட்டீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி. இப்போது ஹைட்டிலேருந்து இந்த ஹைட்டில் இருக்கு இல்லையா, இது கோட்டில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா கோட் நல்லாவே இருக்காது. கீழே இருந்து ஹைட்டில் ஒரு 2 இன்ச்சுக்கு பொறுத்து பக்கத்தில் எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லோப் கொடுத்துருங்க. அதாவது பெண்டு, நல்ல அழகான பெண்ட் கொடுத்துருங்க. இதை வீயாகவும் கொடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது பொம்பளை பிள்ளைங்களுக்குங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படி அழகாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அது இன்னுமே அந்த கோட்டை இன்னுமே எடுத்து காமிக்கும். இப்படி போட்டிங்கன்னா மேலே காலர் வச்ச பின்னாடி இதில் ஒரு 3 பட்டன் வச்சா போதும். நல்ல பெரிய பட்டனாக 3 பட்டன் வைக்கிற மாதிரி இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டோட வேலை இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை. அளவுகளும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம எதுவுமே மடக்க போகிறதில்ல. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அதுலேயே நம்ம வந்து இன்னொரு இடத்த நம்ம மடிக்க போகிறோம். மடித்து பேக் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் 4ஆக மடிக்கணும். பேக்கு 2ஆக மடிச்சுக்கோங்க. சரிங்களா? 2ஆக மடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி அது மேலே போடுங்க. இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்ம பட்டனுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் வெளியே தள்ளி வச்சுருங்க. அது 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சாகவும் இருக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி தள்ளி வச்சுட்டு மிச்சம் உள்ளதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்கில் நம்ம பட்டனும் எதுவுமே வைக்க போகிறதில்ல. இது பட்டனுக்காக கொஞ்சம் போயிடும். அப்போது பாடி சுற்றளவு கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? அதை அப்படி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி போடுறதா இருந்தாலும் சரி. இன்னொன்று, பேக்கில் ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்கோம் இல்லையா, கீழே அந்த ஸ்லோப் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். அது நல்லா இருக்காது. ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க. யாராவது விரும்பி கேட்டால் அந்த பெண்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சில பேர் விரும்பி கேட்டாங்கன்னா அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஓப்பன் மாதிரி ஏதாவது கேட்டாலும் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மற்றபடி பேக் நெக்கு அகலம் அதே தான். இறக்கம் மட்டும் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக போட் நெக் மாதிரி இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. ஸ்லோப் எல்லாமே சேம் மெத்தட் தான். ஃப்ரண்ட்டில் எப்படி கொடுக்குறோமோ அதே ஸ்லோப் தான். ஆம் ரவுண்ட்லேயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஹைட்லேயும் வித்தியாசம் இல்லை. இன்னும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும்தான். காலர் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காலர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலர் அப்புறமா கட் பண்ணலாம் அப்படின்னா இனி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நம்ம ஆம் பக்கத்தை எந்த கையுமே வைக்க போகிறது இல்லை கோட்டுக்கு. அப்போ ஆம் பக்கத்தில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் தான் வேணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாலாம் எடுத்தால் ஒரே பீஸ் போதும். இதுக்கு இந்த பக்கம் ஒரு பீஸு, ஏன்னா ஷோல்ட்ரு பொருத்திடுவோம் இல்லையா, இந்த பக்கம் ஒரு பீஸு அந்த பக்கம் ஒரு பீஸ். இப்போ இல்லை, ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இதிலிருந்து கிராஸ் பீஸ் தான் எடுக்க போகிறோம். அப்படின்னா தான் ரொம்ப நீட்டான லுக் வந்து அந்த அந்த ஆம் ரவுண்டுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு 1.25 பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 1.5 2 இன்ச்லாம் கிடையாது. 1.25 இன்ச்சு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. மொத்தமே ஒரு 5 பீஸ் இருந்தால் போதும். ஆம்கோல் வந்து சின்ன சைஸ் தானே, போதும். அதை அப்படி எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே கிராஸ் பீஸ் வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதோ அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறது. சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்கள் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ஹைப் கொடுங்க. ஒருத்தவங்க ஒரு ஹைப் கொடுத்தாலும் போதும். கண்டிப்பாக நீங்கள் அதை கொஞ்சம் செய்யுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும். சரி, இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போகலாம். சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க. அது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்பல்சரி நூலை நீங்கள் மாற்றி தான் ஆகணும்.
எப்போவுமே நீங்கள் டெய்லியுமே ஒரு வாட்டி 2 வாட்டி நூல் எப்போல்லாம் மாற்றுறீங்களோ எப்போல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண உட்காடுறீங்களோ வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி அடித்து பார்த்துட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை வைங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அடிக்க இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் அடித்து பிரிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நீங்கள் அதனால் ஃப்ரண்ட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை ஒரு பக்கம் 2 பீஸு ஒரு பக்கம் 2 பீஸுன்னு பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் 2 பீஸ் இருக்குது, அதாவது 2 பீஸும் ஒரே இடத்துல இருக்குது, பார்த்தா தெரியும். 4 பீஸ் இது இருக்கா, இதை இப்படி பிரிச்சுருங்க. இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி தந்திருக்கேன். பிரிச்சுட்டு அதில் ஒரு டேனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேனாவை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் அந்த டேனாக கரெக்டாக வந்து அந்த மாதிரி மேலே இழுக்கும் இல்லையா, இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. கவனிச்சிக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, தப்பில்லை. இது ஒரு வாட்டி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அந்த நம்ம டேனை முக்கு கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அந்த கட்லாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சு விட்ருங்க. இனி இதில் ஒரு பே மாதிரி இருக்குல்ல, அதையும் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்தீங்கன்னா இப்படி திருப்பி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அதை திருப்பி விட்டுட்டு இதை நீட்டாக சேமாக அதை இப்படி தடவி விட்டுருங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்ன, ஃப்ரண்ட்டில் 2 கிளாத் இருக்க போகுது, அவ்வளோதான். அது மட்டும்தான். உங்களுடைய ஸ்டிச்சிங் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல ஒரு பக்கம் பண்ணிட்டோம் இல்லையா, இனி இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வர்ற மாதிரி. சரிங்களா? அதே டேனாக தான், அதே சேம் மெத்தடு தான். அந்த டேனாக இருக்கிறதுலே நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் 1/4 இன்ச்சு நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா அதே 1/4 இன்ச் அந்த பக்கம் இப்போ 1/2 இன்ச்சு அடிச்சிருக்கிறதுனால சேம் அதே 1/2 இன்ச்சு எந்த இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணிங்களோ அதே இடத்துல தான் டேர்ன் பண்ணணும். இல்லைனா ஒரு சைடுக்கு ஒரு சைடு ரொம்ப வித்தியாசப்படும். நான் எப்படி அதை கட் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் கொடுங்க, உங்களோட ஸ்டிச்சிங் ரொம்ப அழகாக வெளியே தெரியும். சரிங்களா? இப்போ கட் கொடுத்துட்டு நம்ம திருப்பிக்க போகிறோம். திருப்பி எடுத்துக்கோங்க, அழகாக ஃபினிஷிங் கொடுக்கும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த இடத்துல. இல்லைன்னா நம்ம காலர் ஸ்டிச் பண்ணும்போது கூட இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போவே பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்கு ஃபினிஷ் ஆனப்புறம் தான் வேலை. நீட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது இந்த மாதிரி தான் ஃபோல்ட் ஆகும், இந்த கோட்டுக்கு ஃபோல்ட் ஆகும் இல்லையா, அதனால தான் இது இவ்வளோ அழகாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். சூப்பராக. இதை நீங்கள் மற்ற இன்னும் 2 பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இது உண்மையிலே ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ இனி அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? உங்களுடைய பேக் பீஸை தூக்கி மேலே டேபிளில் போட்டுக்கோங்க. சரிங்களா? பேக் பீஸை போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பீஸை முதல்ல போடுங்க. எதை போட்டாலும் சரி. இந்த இருக்கா, இனி ஃப்ரண்ட்டு பேக் பீஸை கீழே போட்டுருங்க, நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி. அதை செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஃப்ரண்ட் பீஸ் 2யுமே உங்களுடைய கழுத்து பகுதி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி, அந்த ஸ்லோப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி 2 பக்கமுமே நீங்கள் காலரை பொருத்திக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். வீடியோ போர் அடிக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்பீட் ஆப்ஷனில் நீங்கள் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இன்னுமே ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 2 பக்கம் காலரையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கெட்டி தையல் போட ஒரு நாளும் மறக்காதீங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் தைக்கும்போது அதில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். சரிங்களா? இப்போது இதை நம்ம ஷோல்டரை பொருத்தி எடுத்துக்க போகிறோம். ஷோல்டர் பொருத்தின பிறகு நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஆர்ம் ரவுண்டை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 2 ஆர்ம் ரவுண்ட், அதாவது பேக் ஃப்ரண்ட்டுன்னு தனித்தனியாக இருந்த ஆர்ம் ரவுண்ட் ஒரே ஆர்ம் ரவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இனி இதை நம்ம அந்த கிராஸ் பீஸ் இப்போ ஞாபகம் வருதா, நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். காலரை லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிப்போம். இதை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கத்தில் மட்டும் என்ன ஆகும், 2 ஃபேப்ரிக் இருக்கும். நம்ம பேக்கில் 1 எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம அந்த 2யும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது உங்களுடைய கிராஸ் பீஸை எடுத்துக்கோங்க. இதை நகட்டிக்கலாம். இல்லைனா கிராஸ் பீஸ் ஒரே பீஸ் 10 தான் பார்த்துக்கோங்க. அதாவது நல்ல நீளமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபேப்ரிக், அதாவது ஒரு கிராஸ் பீஸே போதும். இது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒன்றே போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஹைட்டாக இருந்துச்சுன்னா 1 போதும்ப்பா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போதும் நம்ம ப்ளவுஸுக்கு பொருத்துவோம் இல்லையா, அப்ஸ் டவுனில் கூர்மையான இடத்துல சப்பை பீஸையும் சப்பையாக இருக்க இடத்துல கூர்மையான பீஸும் சரிவாக இருக்கிற மாதிரி வச்சு உங்களோட கிராஸ் பீஸை பொருத்திக்கோங்க. இது சுடிக்கு ப்ளவுஸுக்குன்னு எதுக்குமே மாறாது. கிராஸ் பீஸ் பொருத்துகிற முறையே இது தான். மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் அதுதான் ஆப்போசிட் பொசிஷனில் சேர்றது தான். அதே சேம் மெத்தடில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
சரிங்களா. இனி நம்ம அட்டாச் பண்ணலாம். நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து 2 ஃபேப்ரிக் இருக்குது. ஒன்றை விட்டுட்டு ஒன்றில் தச்சிடாதீங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடம் 1/4 இன்ச்சு மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் 1/2 இன்ச்சு இன்னுமே நல்லா தைக்கிறேன்னு 3/4 இன்ச்செலாம் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை அடிச்சுட்டு திருப்பும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அது செட் ஆகாது. நீங்கள் 1/4 இன்ச்சு தான் தைக்கணும். அதுதான் முறையும் கூட. 1/4 இன்ச்சு இப்போ சீராக அடிங்க. நீங்கள் 1/4 இன்ச்சு அடிக்கிறீங்கன்னா அதை சீராகவே அடிங்க, ஸ்டார்டிங்கில் இருந்தே லாஸ்ட் வரைக்கும். இப்போ இதை அடித்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் கட் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கிராஸ் பீஸ் பொறுத்துற இடங்களில் கட் கொடுப்போம் இல்லையா, ஆம்கோல் தானே, நெக்குக்கு தான் கட் கொடுக்கணும். இல்லை, பெண்டு இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கட் கொடுக்கணும். இப்போது அந்த கட்டு நீங்கள் கொடுக்குற கட்டு வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சைடாக கொடுங்க. அதாவது ஸ்ட்ரைட் கட் கொடுக்காதீங்க, எதுக்குமே அப்படி தான். அந்த சைடாக கொடுத்து நீங்கள் அடித்து பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் இப்படி இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். கோட் வந்து உங்களுக்கே தெரியும், இவ்வளோ அழகாக நம்மளே கோட் அடிப்போமா அப்படின்ற மாதிரி. சரியா, இப்போ இதை கட் கொடுத்து எடுத்துக்கலாமா. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து திக்காக இருக்கும் ஃபேப்ரிக். அதனால் நீங்கள் என்னால் குட்டியாக அந்த ட்ரிம்மர் வச்சுலாம் கட் பண்ணணுன்னா கஷ்டம். உங்களோட பெரிய சிசர் எடுத்துக்கோங்க. கூடுதல் கவனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய சிசருங்கும்போது கைமீறியே அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிவாக நம்ம கொடுத்துட்டோம். இனி இதுக்கு மேலே நம்ம அந்த ப்ரெஸ்ஸிங் தையல் போட போகிறோம். எனக்கு அமுக்கடின்னு தான் வரும், அதாவது அமுக்கடி அது மேலே போட போகிறோம். உங்களுக்கு கீழே இருக்கிறோம் இல்லையா, அந்த ஆம்புகளை பொருத்தின பீஸையும் நம்ம கிராஸ் பீஸையும் ஒரே பக்கமாக வச்சு நம்ம அடிக்கணும். நீங்கள் மேலே இருக்க கிராஸ் பீஸை மட்டும் ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறது பேர் அமுக்கடி கிடையாது. கீழே நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் உங்களுடைய கிராஸ் பீஸையும் சேர்த்து அடிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் தையல். சரிங்களா, இப்போது அதை மடித்து விட்டு ஓரமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரமாக கொடுத்துட்டு சைடும் கொடுத்துக்கலாம், மொத்தமாக சைட் கொடுத்துட்டு நீங்கள் ஓரமாகவும் கொடுத்துக்கலாம். ஆனால் 2 ஸ்டிச்சு நம்ம இதில் கொடுக்க போகிறோம். அப்படின்னா இன்னுமே நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதனால தான். இல்லை எனக்கு ஒரு ஸ்டிச் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து ஓரமாக கொடுக்கக்கூடாது, சைடாக தான் கொஞ்சம் நம்ம கிராஸ் பீஸ் பொருத்தியிருக்கோம் இல்லையா, அது வந்து வெளியே வந்துடக்கூடாது இல்லையா, அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் இன்னொரு பக்கத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, இது இப்போ நான் எவ்வளோ அழகாக இதை 1 by 1 நம்ம வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் இனி இன்னொரு பக்கம் ஆம் ஹோலையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஸ்டிச் பண்ணதில் கிராஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை நம்ம அப்படியே கொண்டு அதில் கொடுத்து சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். சரிங்களா, ரொம்ப வேக வேண்டாம், மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 1/4 இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. போர் அடிச்சதுன்னா ஸ்பீடு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில். இதை இனிமேல் இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பட்டன் ஹோலுக்கோ நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம், காலர் பொருத்திக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் சுடி அடிக்கிறது, ப்ளவுஸ் அடிக்கிறத விட கோட்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அடிச்சிட்டிங்கன்னா யாராச்சும் கோட் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இது யூனிஃபார்ம்காக மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலர்லாம் எப்படி வைக்கிறதுங்கிறதுல உங்களுக்கு ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதுக்காக திரும்ப அந்த காலரில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. காலர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 பக்கம் ஆம்கோலும் முடிஞ்சுது. இனி இதை என்ன பண்ண போகிறோம், பொருத்திட போகிறோம். சைடு பொருத்தி விட்டுறலாமா. பாடி சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் விட்டுருக்கோம் 2 பக்கமும். அது ப்ளவுஸுக்கு விடுற மாதிரிலாம் வேண்டாம். 1 இன்ச்சுங்கும் போது அதுக்கு கம்மியாக இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சு கொடுத்துட்டு மீதி அப்படியே தான் இருக்க போகுது. அதை வச்சு ஒன்றும் அது எக்ஸ்ட்ரா தையல்லாம் கோட்டுக்கு வேண்டாம். ஒரு தையல் போட்டு ஒரு 3/4 இன்ச்சு பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும், ரொம்ப ஓட்டில் இல்லாமல். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அந்த 1 இன்ச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதில் என்ன ட்ரிக் இருக்குன்னா, நீங்கள் வந்து சென்டர் டாட்லாம் பிடிக்கிறது இல்லை. இதுலேயே ஹிப் பக்கத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 இன்ச்சில் போட்டுட்டு ஹிப் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி வெளியே வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு ஹிப் பக்கத்தில் வரும்போது அந்த ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி மார்க் பண்ணி, அதாவது பெண்டு, அந்த ஹிப்புக்கான வளைவு இருக்கும் இல்லையா, அதை பெண்ட் பண்ணி நீங்கள் அப்படி பெண்டு வந்து அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க.
இது உங்களுக்கு இனிமேல் நல்லா ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ யாரும் டாட்லாம் போட்டுட்டு இருக்கிறதில்ல. அதை விட இதுதான் நல்லாயிருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பக்கம் நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு வேலை இல்லைங்கிறதுனால நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஏற்கனவே விட்டுருக்கோம். ஹிப் பக்கத்தில் வரும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இன்னொருக்கா நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாக வருதா? இனி அந்த ஹிப் பக்கம் வரும்போது ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி அழகாக அப்படி பெண்டாகி வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கோட்டை வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். அதுக்காக தான். இதுக்குன்னு நீங்கள் இன்னொருக்கா முன்னாடி கொடுப்போம் இல்லையா, ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட்டு, அதெல்லாம் இப்போ வந்து ஓல்டு ஃபேஷன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இனி இனிமேல் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழ் ரவுண்டு, இந்த ரவுண்டு தான் பெண்ட் கட் பண்ணோம் இல்லையா, இந்த ரவுண்டு தான். இதுக்கு ஒரு ட்ரிக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஒரே வாட்டியாக 2ம் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அப்படி அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன்னா ஏற்கனவே 2 பீஸாக இருக்குது. நம்ம அதை அட்டாச்சும் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. திரும்ப நீங்கள் 2ஆக மடிச்சிங்கன்னா 4 பீஸ் அதில் இருக்கும். 4 நீங்கள் மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். அந்த சுருக்கம் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைட் லைன் வர்றது ரொம்ப சிரமம். அதனால் ஃபஸ்ட்டு சிலும்பல் அடிச்சுக்கோங்க. சிலும்பல் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஒரு மடிப்பு மடிக்க போகிறோம். நீங்கள் மேக்ஸிமம் சிலும்பல் அடிக்கிறீங்கனாலே 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். 1/4 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் சிலும்பல் அடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் சிலும்பல் இல்லை, மடிச்சு அடிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 1/4 இன்ச்சு அடிச்சுக்கிட்டோம். இனி திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுலேருந்தே நீங்கள் சேம் கலர் நூல் போடும்போது உங்களோட ஸ்டிச்சிங் முன்ன பின்ன இருந்தால் கூட தையல் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், சேம் கலர் நூல் யூஸ் பண்ணும்போது. அதனால் நூல் தானே இருந்துட்டு போட்டோம் அப்படிலாம் நீங்கள் வந்து அப்படி இருக்கட்டும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இனி அதை ஒரு 1/4 இன்ச்சு பக்கம், 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 3 பாயிண்ட் அவ்வளவும் நீங்கள் அதை என்ன பண்ணிடுங்க, மடித்து அடிச்சு விட்ருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த பெண்டு ரொம்ப அழகாக வந்திருக்கும். நம்ம தான் அடித்தோமாங்கிற அளவுக்கு. சரி, இனிமேல் இருக்கிறத ஸ்ட்ரைட் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் எதுவுமே இதில் வைக்கலை. சில பேர் கேட்பாங்க, அது வந்து ஒவ்வொரு ஸ்கூல் அந்த கோட்டு டிசைனை பொறுத்தது. நீங்கள் மேக்ஸிமம் கோட் அடிக்கிறீங்கன்னா உங்களுடைய டிசைன் என்ன, உங்களோட காலர் சைஸ் என்னன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க கஸ்டமர்கிட்ட. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காலர் கொண்டு வராங்க. நமக்கு சரி பொம்பளை பிள்ளைங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஆப்ஷனுக்கே வழி இல்லை. அதனால் நீங்கள் வந்து கோட் அடிக்க சொல்கிறாங்களா, யூனிஃபார்ம் அடிக்க சொல்கிறாங்களா, கன்ஃபார்மாக உங்களோட எப்படி அது என்ன சொல்லுவோம், உங்களுடைய மாடல் ஃபோட்டோ எனக்கு காமிங்க. அதாவது ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க, நியூ அட்மிஷன்னா அவங்களே கொடுப்பாங்க, அதை காமிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிங்க. அது கேட்காம அடித்த யூனிஃபார்ம்ஸ் வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு நிறையா. நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கக்கா, எங்கள் ஸ்கூலுக்கு இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் மாடல் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி பிள்ளைங்கிட்ட கேளுங்க, உங்களோட ஸ்கூல் மாடல் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம அதை வந்து அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி இதில் காலர் மட்டும்தான் பண்ணணும். மீதி எல்லாமே ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வேறு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு சொதப்பல் வரவே இல்லை. இனி இந்த காலர் மட்டும் ஸ்டிச் பண்ணுறது நான் எப்படின்னு, அதுக்கு வந்து கட்டிங்கே நம்ம இனி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சொல்கிறேன். நம்ம அந்த டேனா மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் நம்ம காலர் வந்து வச்சுக்க போகிறோம். அதை நீங்கள் இந்த மாதிரி டேப்பை அந்த நம்ம ஆர்ம் ரவுண்ட் செக் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தடில் நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப இழுக்க வேண்டாம், அதுக்குன்னு ரொம்பவும் லூஸ் விட வேண்டாம், கரெக்டான இதில் அளந்துக்கோங்க. அந்த டேனா மடித்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான். முன்னாடி இருக்கிற அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் தொடவே கூடாது. இப்போ நீங்கள் இதை மார்க் பண்ணியிருக்கீங்களா, அளந்துட்டோம் இல்லையா. இனி நம்மளுக்கு வந்து 2 பீஸ் காலர் தேவை. 2 பீஸுங்கும்போது நடுவில் நம்ம கேன்வாஸ் வைக்க போகிறோம். அதனால கேன்வாஸில் நம்ம காலரை நமக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை எடுத்துகிட்டு 2 பீஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக் இருந்தால் போதும். கேன்வாஸை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை வந்து அந்த பொறுத்து பக்கத்துலேருந்து ஹைட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ 16 இன்ச்சு ஹைட்டுனா அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப மெதுவாகவே சொல்கிறேன். 8 இன்ச்சு இந்த மாதிரி 8 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டு இருக்குது இல்லையா, அந்த ஹைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து 2.5 தான். அந்த 2.5 நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்படி போட்டுட்டு இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்லோ படிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சாய்வாக ஒரு 1/2 இன்ச் போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து கரெக்டாக 8 இன்ச் போட்டிருக்கோமா, இது வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்துக்கணும். இதுலேயும் நம்ம மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அந்த காலர் வந்து அழகாக இருக்கும். மேல் பகுதியில் 1/2 இன்ச் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இனி கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் பக்கம் எடுத்து அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன்ல அதே மாதிரி. அது ஏன் அப்படின்னா, நம்ம காலர் அந்த கழுத்து பக்கம் வந்து 1 இன்ச் எடுத்து போட் மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அந்த பொசிஷனுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இனிமேல் கிளாத்தை 2ஆக போட்டு 2 பீஸ் இருந்தால் போதும். நம்மளோட கேன்வாஸை தூக்கி மேலே போட்டுட்டு 3 பக்கமும் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பொறுத்து இருக்கிற பக்கம் வேண்டாம், நீங்கள் அதை வந்து அப்படி வரைஞ்சிக்க வேண்டாம். அந்த மற்ற 3 பக்கமும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு இதில் மெயின் ஃபேப்ரிக் 2 பீஸும் கேன்வாஸ் 1 பீஸும் இருக்குது இல்லையா. இனி இதை எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஒரு கேன்வாஸ், சரிங்களா. 2 பீஸ் வேணும் இல்லையா, நம்ம 1 பீஸ் எடுத்துக்கிட்டோம். இனி அந்த மெயின் ஃபேப்ரிக்கை போட்டு அது 1 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து 2 மெயின் ஃபேப்ரிக் ஒரு கேன்வாஸ் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தெரியாமல் அதை வந்து ஒன்றா ஃபோல்ட் பண்ணால் 1 பீஸ் தானே கிடைக்கும். நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி டேப் வச்சுட்டோம் இல்லையா, அப்போது 1 தான் கிடைக்கும். நம்ம இன்னொரு பீஸை நான் மடக்கி எடுத்திருக்கேன், அதை ஃபஸ்ட்டு தெரியாமல் சொல்லிட்டேன், சரிங்களா. இப்போது இதில் 2 பீஸ் இருக்குது, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பெண்டான பக்கத்தில் அந்த கீழே நம்ம ஒரு லைட்டாக பெண்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த கேன்வாஸையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதாவது ஒரு ஃபேப்ரிக்கை தான் அதில் மடித்து அடிக்க போகிறோம். அந்த பெண்டு கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த தான் நீங்கள் மடிக்கணும். இதை மடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மடக்கிற மாதிரி இருக்கிறத நீங்கள் பெண்ட் கொடுத்துருக்கதை நீங்கள் அதுக்கும் அதிகம், சரிங்களா. லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளவு கட் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா கட் பண்ணமோ அதை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோமா, இனி கவனமாக பாருங்கள். எந்த பெண்டை அடிச்சிருக்கோமோ அதே பெண்டில் இன்னொரு பீஸில் வச்சு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அடிச்சிருக்கீங்கல்ல, அந்த பீஸில் அடிக்காமல் இருக்குல்ல, அது மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு நம்ம கேன்வாஸ் எவ்வளோக்குள்ளே வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க, சரிங்களா. ஸ்டிச் பண்ணிவிட்டு கேன்வாஸோட ஹைட்டு தான், ஏன்னா கேன்வாஸை நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம். ஸ்டிச்சிங்க்கு தான் நம்ம வந்து 3 பக்கமும் கிளாத் விட்டுருக்கோம். அதனால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நீங்கள் தொடங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் கொடுக்கணும், சும்மா ஒரு கட் கொடுக்காதீங்க, இப்படி மொத்தமாக அதை கட் பண்ணி விட்டுருங்க, ஸ்டிச்சிங்கில் படாமல். அப்போனா உங்களுக்கு கையை வச்சு திருப்பினாலே ரொம்ப சூப்பராக வரும். நடுவுலையும் நீங்கள் இந்த மாதிரி கட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இது ஆப்ஷன் தான். கொடுத்தீங்கன்னா இனிமேல் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மேலே ப்ரெஸ்ஸிங் தையல் வேண்டாம், ஏன்னா இப்போ கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வேண்டான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக நீடில் வச்சு நீங்கள் அதுவும் இன்னுமே ஃபினிஷிங்காக அந்த டிப்பை நீங்கள் சரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களோட பாடி பீஸை எடுத்துக்கோங்க, காலர் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, கரெக்டாக அந்த பெண்ட் கொடுத்தோன்னா அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தச்சிருக்க காலர் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் எந்த எடிட்டுமே கொடுக்கல, அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக போன மாதிரி தெரியும். காலர்லாம் எப்படி ஸ்பீடாக கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இது எவ்வளோ அதிகமாக வருதோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. இவ்வளோ அதிகமாக வருது, ஒரு 1/2 இன்ச் பக்கம் அதிகமாக வருது. அதை இந்த காலரில் நம்ம வந்து அந்த அகலம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து அதை அந்த கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம அகலம் வந்து கரெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 8.25 இன்ச் அப்படி வச்சோம்ல, அதில் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா. ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கணும், நீங்கள் 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச் மட்டும் வச்சாதான் காலர் வந்து இனிமேல் நீட்டாக லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ 1/4 இன்ச் பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக எந்த இடம் ஃபினிஷ் ஆகுதோ அதில் நல்லா அழகாக கொண்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அந்த இடம் அழகாக நான் எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா, அந்த இடத்த அழகாக ஃபினிஷ் பண்ணி விட்டு எடுங்க. நம்ம அந்த ஒரு 1/4 இன்ச் வெளியே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்தோடு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா திருப்பும்போது உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக அந்த காலர் வந்து திரும்பிக்கும். இதை வேறு மெத்தட்லலாம் நான் ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரிலாம் தைச்சிட்டு இருந்தேன், ஒன்றும் செட் ஆகலை. இதுதான் ரொம்ப சூப்பராக
பிகினர்ஸ் கூட எனக்கே ரொம்ப ஈஸியாக ஆகா இன்னும் 2 காலர் தைக்கலாமே அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு இது ஈஸியானது தான். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இனி நம்ம நெக் பீஸ்லாம் திருப்பும்போது கட் கொடுப்போம் இல்லையா, சேம் கட்டிங்கை நீங்கள் இந்த காலர் திருப்பும்போது கண்டிப்பாக கொடுங்க. அதை எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேக் சைடெலாம் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். கண்டிப்பாக பேக் சைடு மட்டுமாவது கொடுங்க. பேக் சைடு மட்டும் கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு இதில் வேறு என்ன அவ்வளோதான், அப்படியே மடித்து இந்த இருக்கா இந்த இடத்தெல்லாம் இந்த எண்டு இடத்தெல்லாம் நல்லா அழகாக நூலெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க ஆரம்பிங்க. இது மேலே அப்படியே நீங்கள் அமுக்கடியும் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்மளோட கோட் தைக்கிறது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கமெண்ட் பகுதியில் ஹைப் கொடுங்க. போய் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இன்னுமே இருந்தால் தான் இனி மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இனி அடுத்த வீடியோஸ் என்னென்னா saree கன்வெர்ட்டட் ஃப்ராக்குன்னு சொல்ல வேண்டாம், குர்த்தி, சரிங்களா? அது வந்து அடுத்த பயிற்சி வந்து அதுதான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குறேன். அவ்வளோதான். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபினிஷிங் இப்படி தான் வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.